வணக்கம். தமிழக அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. தாவேகா அண்ட் அதிமுக 2 பேரும் மாறி, மாறி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம சமீப நாட்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். தாவேகா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து மத்தியில பாஜகவையும், மாநிலத்தில திமுகவையும் மிக கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி போனா கூட அங்கிருந்து திமுகவ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஜகவ விமர்சனம் பண்ணலையே, பாஜக விமர்சனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய வாய்ஸா இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இவர்கள் எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு முறையும். ஆனா விஜய் வந்துட்டு 2 பேரையும் விமர்சிக்கிறாரு. பாஜக அண்ட் திமுக 2 பேரையும் விமர்சிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அங்க காங்கிரஸ விமர்சிக்கல. அதே மாதிரி இங்க அதிமுகவையும் விமர்சிக்காம இருந்தாரு. சமீபத்துல அவர் கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்றது சமீபத்துல நடந்திருந்தது. ஸோ அதுல அதிமுகவையும் ஊழல் சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா நீங்க பனையூர்ல இருந்து வெளில வந்து அரசியல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை டைரக்டா விமர்சனம் செஞ்சிருந்தாரு விஜயவும், விஜயனுடைய கட்சியும். ஸோ அதற்கு அப்புறமாவும் இந்த விமர்சனங்கள் அப்படின்றது தொடர்ந்து அதிகமாயிட்டே தான் இருந்தது. ஏன்னா விஜய் திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாலும் திமுக விஜய் பெரிய அளவுல கண்டுக்கல. ஒரு சில நேரங்கள்ல லைட்டா விமர்சனம் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் அவர்களினுடைய அட்டாக் அப்படின்றது பாஜக மேல தான் இருந்தது. அதிமுகவை விட பாஜகவை தான் அதிகமா அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்படி பண்ணாதான் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரினுடைய வாக்கை பெற முடியும் அப்படின்ற ஒரு ட்ரிக்ல அவர்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அந்த ஒரு விமர்சனம் விஜய் ஆரம்பிச்சு வைத்த அந்த அதிமுகவுடனான விமர்சனம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. 2 தரப்புல இருந்து மாறி மாறி விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. திமுக அவர்களினுடைய ஆதரவு ஊடகம் இதன் வழியா தொடர்ந்து செய்திகளை இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்கன்ற செய்திகளை பரப்புறதும், அதிமுக காரங்களும் தாவேகா காரங்களும் பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது வேணும்னே அவர்களினுடைய ஆதரவான ஊடகவியலாளர்கிட்ட எதிரான கேள்விகளை கேட்கிறது. அதாவது அதிமுக தரப்பினர்கிட்ட தாவேகாவினர் இந்த மாதிரி பேசுறாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறதும், தாவேகாவினர் கிட்ட அதிமுகவினர் இப்படி பேசுறாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறதும், இந்த 2 பேருக்கு மோதலை ஏற்படுத்தி அதை செய்தியாக்கணும் அப்படின்றதுல ஒரு மோட்டிவோட அவர்கள் செயல்படுறாங்க அப்படின்ற செய்தி சமீபத்துல நம்ம பார்க்க முடியுது. ஸோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவர்கள் பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னும், வரும் நாட்கள்லயும் இதை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன? இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுல இவங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்த மாதிரி திமுக கூட்டணிக்குள்ள பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை பேசாம இருக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த பேசிதான் ஆகணும். ஸோ அதற்கு ஒரு முக்கியமான விஷயம் வேணும். ஸோ கிடைக்கக்கூடிய சான்சஸ் எல்லாத்தையுமே அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ தாவேகா வெர்சஸ் அதிமுக அப்படின்ற மாதிரியான பிரச்சனையை அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டப்ப நம்ம பிரச்சனை வெளில தெரியாம இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வேணும்னே திமுக தன்னுடைய ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் பயன்படுத்துறாங்க அப்படின்றதையும், வரக்கூடிய நாட்கள்லையும் அவர்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து பயன்படுத்த போறாங்க அப்படின்றதையும் செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான ட்ரிக் திமுகவுக்கு பலனளிக்க போகுதா? அதிமுகவும் தாவேகாவும் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.